Hey guys, welcome. I'm Vijayalakshmi, Tarot card reader and Reiki healer. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா your life 2 months from now. இப்போதுல இருந்து உங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகுது upcoming 2 monthsல. ஓகேவா? இப்போதுல இருந்து உங்க லைஃப்ல 2 monthsல என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். Here we go. Pile 1 yellow color, pile 2 white color, pile 3 பாத்தீங்கன்னா blue color. இது எது உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகுதோ இல்லை மனசுக்கு இஷ்டமா இருக்கோ அந்த பையில நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு ரெண்டு கலருமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க ரெண்டு பைலுமே நீங்க பார்க்கலாம். ஓகேவா? அதுல உங்களுக்கு எது சூட் ஆகுதோ நீங்க அந்த விஷயங்களை நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, வில் கோ ஃபார் த ரீடிங். பைல் 1 எல்லோ கலர் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பைல் 1 collective reading. Okay. 2 months from now. Your life 2 months from now. உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா I can see some sort of heartbreaks. மேபி இப்போ நீங்க ஒரு சில மன கஷ்டங்கள் இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஒரு எமோஷனல் பெயின் அது தெரியுது. இல்லைன்னா உங்களோட வாழ்க்கை திருமண வாழ்க்கையில டிவோர்ஸ் அது சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கலாம். ஓகேவா? ஒரு சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லைன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, அந்த ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லாத மாதிரி இருக்கு. ஒரு சில ஃபெயிலியர்ஸ் ரெக்ரெட் பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஏன் தான் இவங்களை லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ஸ்ல ஐ கேன் சி சம் சார்ட் ஆஃப் எனர்ஜிஸ். இந்த 2 monthsல என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு சில அப்கிரேட் ஆகுற மாதிரி இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இந்த டிவோர்ஸ் ரிலேட்டட் டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கு தெரியுமா, இது அப்படியே கொஞ்சம் பேலன்ஸ் நிலைமைக்கு வர மாதிரி இருக்குங்க. ஓகேவா? இந்த உங்களுக்கான டிவோர்ஸ் அந்த மாதிரி போகாம இது கொஞ்சம் பேச்சுவார்த்தையா இருக்கட்டும், கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு இது போகிற மாதிரி இருக்குங்க. திருப்பியும் அந்த ஒரு பிடிவாதமா இருக்கிறாங்க தெரியுமா, உங்களோட பார்ட்னரா இருக்கலாம். இந்த மாதிரி இந்த இது ரிலேஷன்ஷிப்பே எனக்கு வேண்டாம், நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமா அவங்க பேசினவங்க கூட உங்ககிட்ட அவங்க திருப்பி வந்து ரொம்ப பாசமா கேரிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது லாங் டேர்ம், கொஞ்சம் ரொம்ப லாங் டேர்மா இந்த ரிலேஷன்ஷிப் நோ கான்டாக்ட்ல இருக்கு, இல்லைன்னா பேச்சுவார்த்தையில இருந்தாலும் ஒரு சண்டை சத்துரவுகளா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா இது இந்த 2 months பாத்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் தெரியுது. அவங்களுக்குள்ளேயே ஒரு சில மாற்றங்கள் இருக்கு. ஓகேவா? அவங்களுக்கு எவ்வளோ ப்ரியாரிட்டிஸ் இருந்தாலும் உங்களை மெயினா அவங்க ப்ரியாரிட்டைஸ் பண்ணி உங்களுக்கான எஃபர்ட் எடுத்து அவங்க பண்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் தெரியுது. உங்களுக்கு இந்த 2 monthsல வந்து என்ன சொல்றாங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து உங்களை வெளியில வர சொல்றாங்க. நீங்களே உள்ள ஆளாயிக்கிறீங்க. நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய உங்க மைண்ட்ல கொண்டு வரதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு சில இடத்துல உங்களை நீங்களே பிளேம் பண்ணி நான் பண்ணதுதான் தப்பு, நான் தான் தப்பு அப்படின்னு சொல்லி நீங்க உங்களையே ரொம்ப பிளேம் பண்ணி ஒரு ரொம்ப விக்டிமா நீங்களே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறீங்க. நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல உங்களோட ஒர்க் பிளேஸ்லயா இருக்கட்டும், இந்த மாதிரி ஓவராலா நான் சொல்றேன், உங்க ஃபேமிலிலயா இருக்கட்டும், இல்ல ரிலேட்டிவ்ஸோட ப்ராப்ளமா இருக்கட்டும், நீங்க ஏன் உங்களே நீங்க தப்பு சொல்லிக்கிறீங்க. ஓகேவா? அந்த மாதிரி சொல்லாதீங்க. நீங்க எந்த தப்பும் பண்ணல, அதை நீங்க முதல்ல உணரணும். ஓகேவா? அதே மாதிரி மற்றவங்களுக்கு நீங்க ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்றது, உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு மற்றவங்களுக்கு வேலை பார்த்து கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கான மெசேஜ் வருது. உங்களோட வாழ்க்கையை நீங்க அடுத்து பார்த்துட்டு போகணும். அதே மாதிரி உங்களோட உடல்நிலை, ஹெல்த் ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு, அதையும் நீங்க வருத்திக்கிட்டு இந்த வேலையை நான் பண்ணியே முடிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்திக்கிட்டு பண்ண வேண்டாம். அப்கமிங் 2 monthsல கொஞ்சம் உங்களோட ஹெல்த்லயும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கான மெசேஜ் வருது. அதே மாதிரி அப்கமிங் 2 monthsல பாத்தீங்கன்னா அதாவது லாங் டேர்மா ஒரு ஒர்க் பெண்டிங்கா இருக்கு, உங்களுக்கு முடிக்கவே முடியல அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா வரக்கூடிய நெக்ஸ்ட் மந்த், அதாவது 1 month, இப்போதுல இருந்து 1 monthக்குள்ளே நீங்க அந்த ஒர்க் லாங் டேர்மா பெண்டிங் இருக்கிறது அதை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
இல்லை உங்ககிட்ட பணம் யாராவது வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வரக்கூடிய இந்த அப்கமிங் 2 monthsல அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நகை வாங்கணும், கோல்டு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு திங்ஸ் இருக்கு, ரொம்ப நாள் ஏதாவது ஆசைப்பட்டிருக்கீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணி அந்த மணியாக இருக்கட்டும் சேவிங்ஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு நகையாச்சும் நீங்கள் வாங்குவீங்க அப்கமிங் 2 monthsல பார்த்தீங்கன்னா. எஸ், ஒரு சில அபண்டன்ஸ் இருக்கு, டெவலப்மெண்ட் இருக்கும். ஏதாவது வேலை இடம் மாற்றம் அந்த மாதிரி எதிர்பார்த்தாலும் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. நீங்க முதல்ல அந்த ஒரு சேட்னஸ் நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து நீங்க வெளியில வரணுங்க. வெளியில வந்தாதான் உங்களுக்கு அதுக்கு அடுத்து இருக்கிற கேட்வே எல்லாமே ஓப்பன் ஆகுது. உங்களுக்கான லைஃப் பாத் அது எல்லாமே அப்கமிங் டேஸ்ல ஓப்பன் ஆகுது. யூ நீட் டு ஹாவ் பேலன்ஸ் இன் யோர் லைஃப். உங்களுக்கான கைடன்ஸும் அதே தான் இருக்கு. யூ நீட் டு பேலன்ஸ். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண நீங்க கத்துக்கணும். ஓகேவா? டைம் மேனேஜ்மெண்ட் நீங்க பண்றதுக்கு தெளிவா கத்துக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு சில இடம் மாற்றமா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதோ ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல வீடு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட வீடு ஷிஃப்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். ஒரு இடத்துல இருந்து மாறி போறீங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு இடம் மாறுறீங்கன்னா அந்த ஒரு அடாப்ட் பண்ணிக்கணும். அங்க இருக்க சூழ்நிலையா இருக்கட்டும், இல்ல உங்க பர்சனே ரொம்ப உங்களை ஏதாவது பேசுறாங்க, இவங்க இப்படிதான், நம்மளை மாத்திக்கிட்டு நம்ம போயிடணும். இதனால நம்மளோட மென்டல் ஹெல்த் ஸ்பாயில் ஆகக்கூடாது. ஸ்பாயில் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை நீங்க மாத்திக்கிட்டு நீங்க போயிடணும். அவங்க மாறுவாங்கன்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்காம அப்கமிங் 2 monthsல நீங்க மாத்திட்டு போகலாம். அதே மாதிரி உங்களோட பர்சன் இல்லைன்னா உங்க ஃபாதர் நல்ல ஒரு எமோஷனல் பேலன்ஸ் இருக்கும், நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஓகேவா? மேரேஜ் ஆயிருக்கு, நல்ல ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்ல போதுனா கண்டிப்பா இன்னும் அவங்க உங்களோட இது புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஏதாவது தப்பு பண்ணாலும் அதை டாலரேட் பண்ணி அவங்க வந்து ரொம்ப அந்த பிரச்சனைகள் அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணாம உங்களோட பர்சன் அது கொண்டு போற மாதிரி இருக்கு. ஓகேவா? ரொம்ப ஒரு எமோஷனல் வைஸ் ஒரு சப்போர்ட்டா இருக்கட்டும். என்னதான் அவங்க ரொம்ப டாமினேட்டிங்கா இருக்கலாம், இல்ல கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்கா இருக்கலாம். ஆனா அப்கமிங் 2 monthsல பாத்தீங்கன்னா ஒரு சில மாற்றம் இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்களுக்குள்ள உங்களுக்கு டேக் கேர் பண்ணி பாத்துக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. பிரெக்னன்சி அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்றீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகேவா? ரிலேஷன்ஷிப்ல ஒரு growth கண்டிப்பா இருக்கும், ஒரு மாற்றமும் கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருந்ததோட அந்த ஒரு பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சால்வ் ஆகி ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? எஸ், ஃபினான்ஷியல் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பேலன்ஸா இருக்குங்க. ஓகேவா? ரொம்ப அப்படியே இன்க்ரிமெண்டா இருக்கட்டும், போனஸ் அந்த மாதிரில உங்களுக்கு எப்பவும் போல வரதுக்கு போறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் சேவிங்ஸ்க்கும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு அமையுது. ஓகேவா? ஆன் தி ஃப்ளோ எப்பவும் போல இந்த வரக்கூடிய 2 மாசமும் போகுது. ஆனா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா ஒரு சில அந்த ப்ராப்ளம் போயிட்டு இருந்தா கொஞ்சம் சால்வ் ஆகி ஒரு நல்ல நிலைமைக்கு போகிற மாதிரி இருக்கு. உங்களோட பார்ட்னர் பாத்தீங்கன்னா நல்லா உங்களை சப்போர்ட்டிவா பாத்துக்கிற மாதிரியான சூழ்நிலை அமையுது. ஓகேவா? லாங் டேர்மா ஏதாவது உங்களுக்கு வர வேண்டிய திங்ஸ் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு வந்து சேரும். ஓகே? நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து நீங்க வெளியில வரணும். உங்களையே ஒரு சில இடத்துல வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி வருத்திக்கிட்டு எந்த ஒரு வேல்யூம் பண்ணக்கூடாது. உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஓகேவா? தட்ஸ் இட் ஃபார் pile 1. pile 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். pile 2 ஒயிட் கலர் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் இது. Dear archangels, upcoming 2 months அவங்களுக்கு எப்படி இருக்கு? collective reading upcoming 2 months அவங்களுக்கு எப்படி இருக்கு? Dear archangel, please answer. Okay, please answer. Upcoming 2 months. Okay, 2 cards வந்திருக்கும். Okay, upcoming 2 months உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா
ஓகேங்க, ஐ கேன் சி கரண்ட் சுச்சுவேஷன்ல ஏதோ ஒரு சில சடன் சேஞ்ச் உங்க லைஃப்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லைன்னா உங்களோட வாழ்க்கையில இல்லைன்னா ஒரு சில பர்சன் பத்தின ஒரு உண்மைகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, அவங்கள பத்தின ஒரு புரிதல் வந்துக்கலாம். நம்ம இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோம், இவங்களை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு இருந்துக்கலாம். இல்லை யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார் உங்க நல்லதுக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷன்ல தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, அது அப்கமிங் 2 monthsல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க அப்கமிங் 2 monthsல அதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே இவங்களெல்லாம் நம்பி நம்ம இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்ம தனியாவே இருந்து நம்மளோட வேலையா இருக்கட்டும் நம்ம வந்து அடுத்து நம்மளோட வாழ்க்கை முன்னேறது பார்க்கணும் அப்படின்னு அந்த ஒரு புரிதலுக்குள்ள நீங்க வந்து அடுத்து உங்க வாழ்க்கையில நீங்க நோக்கி போகிறீங்க. அதுவும் இண்டிபெண்டா. ஓகேவா, யாரு மேலேயும் பிலாங்டா இல்லாம மேபி உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளா இருக்கலாம், இல்ல ஒரு ஃபேமிலி, இல்ல ரிலேஷன்ஷிப் கூட இது மீன் பண்ணலாம். உங்க பர்சன் மேலேயே நீங்க டிபெண்டா எப்பவுமே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருக்கலாம். இப்ப அதுல இருந்து நீங்க வெளியில வந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து உங்களோட வாழ்க்கையை அடுத்து என்ன எப்படி நீங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும்னு சொல்லி நீங்க உங்க செல்ஃப் டெவலப்மெண்ட். ஓகேவா, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனா இருக்கு அப்கமிங் 2 monthsல. இந்த ஒரு புரிதல் வரதுனால உங்களுக்கான ஒர்க் பிளேஸ்லயா இருக்கட்டும், நிறைய உங்களுக்கான யூனிவர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு முன்னாடி எல்லாத்தையுமே நிறுத்துறாங்க. அப்கமிங் 2 monthsல நீ இந்த பாதையில போகணும், இந்த பாதையில போனா உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும், இதுல போகக்கூடாது இதுல போகணும்னு சொல்லி உங்களுக்கு கண் முன்னாடியே எல்லாமே தெளிவா பாதைகளாகட்டும் எல்லாமே உங்களுக்கு புரியுற மாதிரி விளக்குறாங்க. ஓகேவா, அதை நீங்க கையில புடிச்சுக்கிட்டு அடுத்து என்ன எந்த பாதையில போகணும் அப்படின்னு சொல்லி உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கு அவங்க எவ்வளோக்கு உங்களுக்கு புரியுற அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு அவங்க காட்டுறாங்க. அதுபடி நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்காம தெளிவா யோசிச்சு உங்களுக்கு எது நன்மை தரும்னு சொல்லி யோசிச்சு நீங்க அந்த ஒரு முடிவுகள் எடுத்து அந்த ஒரு பாதையில நீங்க போகணும். ஓகேவா, அதே மாதிரி அப்கமிங் 2 monthsல கொஞ்சம் கோவப்படுறத நீங்க கம்மி பண்ணிக்கணுங்க. ஓகேவா, அவசரப்பட்டு வார்த்தைகளா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சில எக்ஸைட்மெண்ட்னால இந்த ஒர்க்கை நான் முடிச்சிடுவேன் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துடக்கூடாது. கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கணுங்க. நல்லா 1-2 வாட்டி நம்ம இந்த டைமுக்குள்ள நம்ம முடிச்சு கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லி நீங்க நல்லா யோசிச்சு அந்த கமிட்மெண்ட்ஸை நீங்க கொடுக்கணும். ஓகேவா, ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இங்க உங்களுக்கு அமைகிற மாதிரி இருக்கு. அதுவே உங்களுக்கு பேர்டனா ஆகிற மாதிரி இருக்கு. அதை நீங்க முடிச்சு கொடுக்கறதுக்குள்ள ஒரு மாதிரி டயர்டா ஸ்டர்பனா ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ தட் உங்களால ஆன் டைம்ல அதை முடிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து அந்த கமிட்மெண்ட்ஸை நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா, எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்குள்ள நீங்க ஆளாகிற மாதிரி இருக்கு, அது பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெட்டேக்கா இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அமையுது. பட் உங்களுக்கு ஒர்க்ல பாத்தீங்கன்னா உங்களை புரிஞ்சுக்கிட்டு ரெகக்னைஸ் பண்ணி ஒர்க்லயா இருக்கலாம் இல்ல ஃபேமிலியா இருக்கலாம், உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களே உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுக்கற மாதிரி இருக்கு. உங்களை சுத்தி இருக்க பீப்புள்ஸா இருக்கலாம், இவங்க கிட்ட கொடுத்தா இந்த வேலை கரெக்டா இருக்கும், இல்லைன்னா ஒரு சமையலா இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க இவங்க பண்ணா இது சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். எங்க போனாலும் உங்களுக்கான ஒரு சில தனியான ஒரு இடம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்பெசிஃபைடா ஒரு ஏரியா. இவங்க இதுல ரொம்ப ஸ்பெஷல்பா, இவங்க கிட்ட மத்தவங்க யாருமே இவங்களை வந்து ஜெயிக்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த ஒரு ஹோப் மத்தவங்க உங்க மேல வைக்கிற மாதிரியான சூழ்நிலை அமையுது. அப்கமிங் 2 monthsல நீங்க டிராவல் மெயினா உங்களோட ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் டிராவல்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. அப்கமிங் 2 monthsல பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் டிராவல்ஸ் இல்லைன்னா நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டீங்க இங்க நம்ம போவோம். நீங்க மேபி அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட்ல ஒரு பர்சனா கூட இருந்திருக்க மாட்டீங்க. ஆனா உங்களை அறியாமையே இல்லைன்னா உங்க கூட இருக்க சர்க்கிளா இருக்கட்டும், இல்ல ஃபேமிலி ரிலேட்டடா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டட்ல இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு அமையும். நீங்க அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் இல்ல ஹோலிஸ்டிக் பிளேஸ்க்கு நீங்க போற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் அமையும். ஓகேவா, அது உங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் கெயின் பண்ணி கொடுக்குற மாதிரியான இருக்கு. ஓகேவா, அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டிங்கன்னா டீம் ஒர்க் வில் சக்சஸ். ஓகேவா, உங்களுக்கு டீம் ஒர்க் சக்சஸ் ஆகும் ஒர்க் ரிலேட்டட்ல. பட் டீம் ஒர்க்ல நீங்க இருந்தாலும் யாரை நம்பணும், யார்கிட்ட எந்த வேலை கொடுத்தா கரெக்டா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு சில டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் அமைகிற மாதிரி தான் இருக்கு டீம் ஒர்க்ல பாத்தீங்கன்னா நீங்க பண்ணும் போது. ஆனா அதுல நீங்க கரெக்டா இருக்கணும். ஓகேவா, எந்த ஒரு கோவப்பட்ட வார்த்தைகளை விடாம பார்த்து கட் அண்ட் ரைட்டா நீங்க பேசிட்டு நீங்க இருக்கணுங்க. மென்டல் கிளாரிட்டி வேணும், அதுமாதிரி டிசிப்ளினா இருக்கணும், ட்ரூத்ஃபுல்லா உண்மையா இருங்க.
ஏன்னா இந்த டீம் ஒர்க் பண்ணும் போதா இருக்கட்டும் ஒரு சில பிளேம்ஸ் உங்களை ஒரு சில இடத்துல மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி இருக்கு. இல்ல ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்க பேசுறீங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசுறீங்கன்னா அப்பயும் நீங்க வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். நீங்க யூஸ் பண்ணாத வேர்ட்ஸை சொல்லி உங்களை ஒரு சில பிரச்சனைகளை அவங்க இது மூவ் பண்ணி நெக்ஸ்ட் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு பிசினஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அபெண்டன்ஸ் இருக்கு, செக்யூரிட்டி, நல்லா சேவிங்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நீங்க ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்கமிங் டேஸ்ல. ஒரு பிசினஸ் ரிலேட்டட்ல பாத்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, இல்ல நீங்க ஒரு டீமா இருக்கலாம், ஒரு இதை நீங்க லீட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஒரு ஐடியா கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருக்கலாம். அந்த இடத்துல நீங்க நின்று தலைமையா இருந்து அவங்களே லீட் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? எஸ், அப்கமிங் 2 months உங்களுக்கு சூப்பராகவே இருக்குங்க. கோவம் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். யார்கிட்ட பேசணும், யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லி பார்த்து நீங்க அப்கமிங் அந்த அடுத்த மூவ் நீங்க பண்ணணும் உங்க லைஃப்ல. ஓகேவா? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்க எடுக்கும் போது எது முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் கிளியரா வச்சுட்டு நீங்க மூவ் பண்ணலாம். ஓகேவா? கரேஜ் இருக்கணும். கான்ஃபிடென்ட்டா நீங்க என்ன ஒர்க் பண்ணாலும் பண்ணணும். ஓகேவா? எஸ், தட்ஸ் இட் ஃபார் பைல் 2. பைல் 3க்கான ரீடிங் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பைல் 3 ப்ளூ கலர் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பைல் 2 and your archangels, collective reading for pile 3. Pile 3 blue color stone choose பண்ணவங்களுக்கான reading. Pile 3 blue color stone உங்களுக்கு upcoming 2 months எப்படி இருக்கும்? upcoming 2 months எப்படி இருக்கும்? upcoming 2 months அவங்களோட வாழ்க்கையில எப்படி இருக்கும்? ஓகே, upcoming 2 months உங்களோட லைஃப்ல எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஐ கேன் சி அப்கமிங் 2 months. இப்போ கரண்ட் எனர்ஜிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சில வேலைகளா இருக்கலாம், அது முடிக்கிறதுக்கு உங்களுக்கு கரேஜ் இல்லாத மாதிரி இருக்கு, ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி, இல்லைன்னா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெயின் அவுட் ஆஃப் எனர்ஜி நிறைய ட்ரெயின் ஆன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? கரண்ட் எனர்ஜிஸ்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு. பட் அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நிறைய உங்களுக்கான ஒரு கான்ஃபிடென்ட், உங்களை சுத்தி ஒரு ஹோப் வந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அமையுது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இருக்க எனர்ஜிஸ் எல்லாமே ஒரு மாறுதுங்க. அப்கமிங் 2 monthஸ்லயே இருக்கலாம், இல்ல இப்போ மெயினா அப்கமிங் 2 months நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்போ கரண்ட் எனர்ஜிஸ்ல இருந்து ஐ திங்க் ஸோ வித்தின் a week or 2 weeksக்குள்ளே உங்களுக்கான எனர்ஜிஸ் நல்லாவே மாறுற மாதிரி இருக்கு. உங்களுக்கான ஒரு புரிதல் வந்த மாதிரி இருக்கு. ஒரு பிளான் போடுறீங்க, இல்லைன்னா மேபி நியூ ரெசல்யூஷன் இந்த மாதிரி நீங்க கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை எடுத்து அதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பிளான் போடுறீங்க, அதை ப்ரோக்ரஸும் பண்றீங்க, அதை கரெக்டா ஆக்ஷன் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட்டும் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அமையுது. அப்கமிங் 2 monthsல நீங்க அதை அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்டா நீங்க அதை உங்களுக்கே நீங்க ஒரு டாஸ்க் மாதிரி வச்சு நீங்க பண்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அமையுது. ஓகேவா? அந்த ஒரு ஃபியர், ஆன்சைட்டி அது எல்லாமே உங்களை விட்டு போகிற மாதிரி இருக்குங்க. அப்கமிங் 2 months பார்த்தா ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் உங்க சைட்ல இருந்து தெரியுது. உங்களுக்கான உங்க கூட இருக்க பீப்புள்ஸா இருக்கலாம், ரொம்ப சப்போர்ட்டிவா அவங்க இருக்கிற மாதிரி இருக்கு. ஆல் யுவர் மேனிஃபெஸ்டேஷன் அது எல்லாமே கம் ட்ரூ மூமெண்டா உங்களுக்கு அமையிற மாதிரி இருக்கு. ஃப்ரூட் ஃபார் லேபர், இவ்வளோ நாள் நீங்க கஷ்டப்பட்டதுக்காக இருக்கலாம், அதுக்கான ஒரு பயன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி உங்களை பத்தின ஒரு புரிதல் உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு நல்லாவே வருதுங்க. இவ்வளவு நாள் உங்களை தப்பா தான் நினைச்சிருக்கலாம், இல்ல இவங்க ஏதோ ஒரு சில ரகசியம் மறைச்சு வச்சுக்கிட்டே இருக்காங்க, வெளிப்படையா பேச மாட்டேங்கிறாங்க, இல்ல எல்லாரும் முன்னாடி இவங்க நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு நடிக்கிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது உங்களை பத்தின ஒரு தப்பான ஒரு செய்திகள் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே மாறுதுங்க. அப்கமிங் டேஸ்ல பாத்தீங்கன்னா
அப்கமிங் அந்த 2 monthsே உங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் நிறைய ஒரு சேஞ்ச் இருக்கு. உங்க லைஃப் என்னடா இது இப்படி நம்மளுக்கு போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்கமிங் 2 monthsல ஜஸ்டிஸ் உங்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்குது. நீங்க பண்ணாத தப்பா இருக்கலாம், இல்ல உங்களை வந்து மத்தவங்க இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி கேரக்டர் அசாசினேட் பண்ணியிருப்பாங்க தெரியுமா, அதுக்கான ஒரு கிளாரிட்டி ஒரு ட்ரூத் வெளியில வருதுங்க. ஓகேவா? அந்த காசஸ் அண்ட் எஃபர்ட் அவங்க மேபி அந்த தேர்ட் பர்சனே கூட அந்த ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கிக்கலாம், அதுக்கான விளைவுகளை அவங்க பாக்குற மாதிரியான சூழ்நிலை அமையுது. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா there is going to be success. நீங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க ஒரு சக்சஸ பார்த்து நீங்க போயிட்டே இருக்க மாதிரி இருக்கு. உங்களை பிளேம் பண்ணவங்க எல்லாருமே அதே இடத்துல நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உங்களோட வளர்ச்சியை அவங்க பாக்குறாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேலன்ஸ், கம்பேஷன் அப்படியே ரொம்ப சாந்தமா போகிற மாதிரி இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு மேரேஜ் ப்ரொபோசல் இல்லைன்னா லவ் நியூ ப்ரொபோசல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. உங்க ஃபேமிலியா இருக்கலாம், ஃபேமிலியில இருக்க மேல் பர்சன் உங்களோட ஃபாதரா இருக்கலாம், இல்ல உங்களோட ஹஸ்பண்டா இருக்கலாம், ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்றதா இருக்கலாம், அது உங்களோட தேவைகளை ஃபுல்ஃபில் பண்றாங்க. ஓகேவா? அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸா இருக்கலாம், நிறைய லக்ஸூரியஸா நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? நிறைய உங்களுக்கு பிடிச்ச பொருளா இருக்கலாம், இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் இருக்கலாம். இந்த மாதிரி நீங்க நிறைய நியூ திங்ஸ் வாங்கி கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை அமையுது. ஓகேவா? உங்களுக்கு இன்ட்யூட்டிவ் பவர் பாத்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கு. அந்த டிவைனோட ஒரு கனெக்ஷனா இருக்கலாம். ஓகேவா? அப்கமிங் டேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த 2 monthsக்குள்ளே உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் ரீதியான ஒரு அப்க்ரோத், ஓகேவா, ஒரு க்ரோத் இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கும் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் டிவைனோட கனெக்ஷன் வந்தீங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நிறையவே தெரியுது. நீங்களும் அதுக்கான ஒரு எஃபர்ட் போட்டு டெய்லி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்றதா இருக்கலாம், இல்ல ஒரு ப்ரேயர், ஒரு சர்டைன் ஏதோ ஒரு இது நீங்க ஃபாலோ பண்றீங்க, ப்ரேயர் மெத்தடா இருக்கலாம், அதுக்கான ஒரு சக்சஸ், உங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் அது ரிலேட்டடா வருது. உங்களுக்கான ஏஞ்சல் சப்போர்ட்டா இருக்கலாம், ஏஞ்சலோட பிளெஸிங்ஸ், உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு அவங்க பொழியிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் அமையுது. ஓகேவா? நீங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அடிக்கடி கோவில், அதுவும் பெண் தெய்வம், ஓகேவா, ஒரு ஃபெமினைன் ரிலேட்டட் அந்த ஒரு காடை நீங்க வர்ஷிப் பண்ணா உங்களுக்கான சக்சஸ் கண்டிப்பா இருக்குங்க. ஓகேவா? எஸ், ரொம்ப கிளீனா இருக்குங்க, உங்களுக்கு நீட்டா இருக்கு. உங்களோட அப்கமிங் 2 months பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் நீங்க பண்ணதா இருக்கலாம், எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு தெளிவா இருக்கு. கிவிங் அண்ட் டேக்கிங் அந்த ஒரு பாலிசி தான். ஓகேவா? அவங்க என்ன கொடுத்தாங்களோ உங்களுக்கு, அவங்க கெட்டதை செஞ்சாங்கன்னா அது மற்றவங்களுக்கு அது கெட்டது, அவங்களுக்கு அது ரிட்டர்ன் போகிற மாதிரி தான் இருக்கு. நீங்க மற்றவங்களுக்கு எப்பவுமே ஒரு நல்லது செஞ்சு அந்த மாதிரியே நீங்க போங்க. அதேமாதிரி அப்கமிங் 2 monthsல உங்களால முடிஞ்சா சேரிட்டி ஒர்க்ல சேரிட்டி பண்ணுங்க. ஓகேவா? இல்லாதவங்களுக்கு ஏதாவது உங்க சார்பா நீங்க கொடுக்கறதாகட்டும், இல்ல ஒரு பிஸ்கெட் இல்லைன்னா ஒரு ஃபுட், முடிஞ்ச அளவுக்கு நீங்க சேரிட்டி பண்ணுங்க. ஓகேவா? கண்டிப்பா உங்களுக்கான நியாயம் அப்கமிங் 2 monthsல கிடைக்குதுங்க. ஓகேவா? நீங்க பிளான் பண்ணது எல்லாமே ப்ரோக்ரஸ் பண்ணி சூப்பரா போகுது. ஆஸ் பர் யுவர் பிளான் நல்லாவே இருக்கு. நிறைய டிராவல் பிளான்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணுவீங்க. பட் ஆனா 2 monthsல இல்ல, 2 monthsக்கு அப்புறமா. ஓகேவா? டிராவல் பிளான்ஸ் எல்லாமே போட்டு ரெடியா இருக்கும். ஆஃப்டர் த 2 months இல்ல ஒரு டிக்கெட் புக் பண்றதாக்கும் அதெல்லாம் நீங்க வந்து அப்கமிங் 2 monthsல பண்ணுவீங்க. அப்புறமா நீங்க டிராவல் பண்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அமையுது. ஓகே, தட்ஸ் இட் ஃபார் pile 3ங்க. If you need personal reading, you can contact this number. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்பாயின்மெண்ட்ஸ் will be given for you as per the slot. பேமெண்ட் பண்ணிட்டு எனக்கு உடனே இன்னைக்கு இப்பயே வேணும்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்காதீங்க. வை? பிகாஸ் உங்களுக்கு முன்னாடி யாராவது பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கான ரீடிங் நாங்கள் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸாக இருக்கும். அது மாதிரி டைம் பார்த்து தாங்க நாங்கள், கரெக்ட் டைம் பார்த்து தான் நாங்கள் ரீடிங் போவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்ம யூடியூப் சேனல்லே பாத்தீங்கன்னா டெய்லி நைட் 9 to 10 பாத்தீங்கன்னா நம்ம லைவ் ஃப்ரீ ரீடிங் செஷன் இருக்கும். யூ கேன் கம் அண்ட் ஜாயின் தேர். அங்க உங்களுக்கான ரீடிங் ஃப்ரீ தாங்க. ஓகேவா? உங்களோட கொஸ்டினை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு உங்களுக்கான ரீடிங்கை நீங்க வாங்கிக்கலாம் லைவ்ல. ஓகேவா? டெய்லி நைட் 9 to 10 இன் தி விஜி டேரட் யூடியூப் சேனல். ஓகே, thank you all for watching this video. அதே மாதிரி கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. ஓகேவா? I climb this energy அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. Thank you.